மே 1 உழைப்பாளர்கள் தினம் உலகெங்கும் நாடெங்கும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. குறிப்பிட்ட ஒரு நாளையில் அந்த நேரத்தில் மட்டும் சம்பந்தப்பட்டவர்களுடைய தியாகங்களையும் அர்ப்பணங்களையும் புகழையும் சொல்லி ஒரு கொண்டாட்டம் என்ற பேரிலே ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை தீனுல் இஸ்லாம் விரும்பவில்லை. உழைப்பாளர்களுக்கான முக்கியத்துவத்தை அது என்றோ கொடுத்து விட்டது. சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருமையான உபதேசங்களில் ஒரு நபியை அடிக்கடி குறிப்பிட்டு காட்டுவார்கள். காரணம் என்ன என்றால், அவர் உழைப்பை ரொம்பவும் நேசித்த நபியாக இருந்தபடியால், அந்த உழைப்பில் உயர்ந்தவராக அவர் இருந்தபடியால், மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக அந்த நபியை அடிக்கடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். அந்த நபிதான் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொல்வார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் கையால் உழைத்து உண்டார்கள் என்று சொல்வார்கள். தச்சு தொழிலையும் விவசாயத்தையும் அழகான முறையில் செய்து உழைப்பில் ஒரு உயர்வை கண்டவராக ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கினார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த உழைப்பை இந்த தீனுல் இஸ்லாம் பெருமைப்படுத்துவது போல வேறு ஏதாவது பெருமைப்படுத்துகிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அந்த அளவுக்கு தீனுல் இஸ்லாம் உழைப்பை ரொம்பவும் முக்கியத்துவப்படுத்தி அந்தஸ்து கொடுத்து பேசுகிறது. எந்த காலத்திலும் ஒரு மனிதன் உழைப்புக்கு மாற்றமான சோம்பேறித்தனமாக இருந்துவிடக்கூடாது என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹ் கருத்தில் வைத்துதான் தன்னுடைய துஆவிலே அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மினல் கஸ்ல், யா அல்லாஹ் சோம்பேறித்தனத்திலிருந்தும் அஜிஸ் முடியாமையிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அடிக்கடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். அப்போ சோம்பேறித்தனம் ஒரு மனிதனுக்கு இருக்கவே கூடாது. தொன்று தொட்டு அவன் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அந்தஸ்தில் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் தனக்கான ஒரு அடையாளத்தை உலகத்திலும் வைக்க வேண்டும், ஆখিরাத்திலும் வைக்க வேண்டும். அதனால்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யும் போது கூட சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று சொல்வார்கள். சொர்க்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம நீங்க எப்படி கேட்கணும்னு சொன்னா ஃபிர்தௌஸை கேளுங்கள், அதான் உயர்ந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹும் இருப்பார்கள். நீங்கள் சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டீர்களே ஆனால் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயர்வை கேட்டு பழகுங்கள், அல்லாஹ்விடத்தில் உழைப்பின் உயர்வை கேளுங்கள். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் உள்ளவர், அடிக்கடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வருவார். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கிராமத்திற்கு சென்றார்களே ஆனால் அவர் அன்பொழுக உபச்சாரம் செய்வார். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தேடி அவர் வருகிறார். வந்தவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வேண்டிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து முடித்து அவர் ஊருக்கு கிளம்பும் போது என்னிடத்தை ஏதாவது கேளுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். என்னிடத்தில் கேளுப்பான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ அவர் வந்து இப்படி திருன்னு முழிச்சார். முழிச்சுட்டு எனக்கு என்ன கேட்கணும்னு தெரியலையே, ஒரு ஒட்டகம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமாவும் கேட்டாங்க, கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஒரு குதிரை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குதிரையை கொடுக்க சொன்னாங்க. கொடுக்க சொல்லிட்டு சொன்னாங்க, என்னப்பா இது ஒட்டகம் குதிரை ஆடு மாடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, ரொம்ப உயர்ந்ததை கேட்க வேண்டாமா, பெரும் இதை கேட்க வேண்டாமா, நீ பெரிய அளவுக்கு கேட்பேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அன்பிற்குரியவர்களே, நம்மை உருவாக்கிய முஹம்மது ரசூலுல்லாஹ் எல்லாரும் சிறந்த அடையாளமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சமூக அரங்கத்தில் யாருமே சோடை கிடையாது. அல் மூமின், மூமின் என்பவன் வந்து எப்பவுமே தலை நிமிர்ந்தவனாக இருக்க வேண்டும், தற்பெருமைக்காரனாக அல்ல, தலை நிமிர்ந்தவனாக. அதனால் தானே சலாம் சொல்லும் போது கூட ரொம்ப தாழ்ந்து பணிந்து சொல்வதை இந்த மார்க்கம் பெரிய அளவுக்கு அங்கீகரிப்பதில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் லேசாக சாய்வதை இந்த மார்க்கம் விரும்புகிறது. ஒரேடியாக ருக்கு செய்வதை போல யாருக்காக இருந்தாலும் சரி, உஸ்தாதாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய ஆலிமாக இருந்தாலும் சரி, அவருக்கு நீங்கள் சலாம் சொல்லும் போது கூட ஒரு நடுத்தரத்தை பேணி அவருக்கு சலாம் உரைக்க வேண்டும். தூரத்தில் இருக்கின்ற அவருக்கு தெரியவில்லை என்றால் கைகளை வைத்து சலாம் உரைப்பதை நீங்கள் அடையாளப்படுத்துவது தவறல்ல என்பதெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதத்திலும் ஒரு மூமின் தலை சாய்ந்து விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள் இந்த இஸ்லாத்தை உருவாக்கிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உழைப்பு ஒரு மனிதனை வந்து பெரும் அந்தஸ்துள்ளவனாக உருமாற்றுகிறது. வியாபாரம் ஒரு மனிதனை பெரும் வித்தகனாக உருவாக்குகிறது. சகோதரர்களே, உழைப்பிற்கு இந்த மார்க்கம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் சொல்லி மாளாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் காசிபு ஹபீபுல்லாஹ், தன் கையால உழைத்து உண்பவன், சம்பாத்தியம் செய்பவன் அல்லாஹ்வின் நேசன் என்று சொல்வார்கள். தன் கையால் உழைத்து யாரிடத்திலும் யாசகம் கேட்கல, யாரிடத்திலும் பிச்சை கேட்கல, யாருடைய தயவிலும் இல்லை, தன்னுடைய கரத்தால் உழைத்து வாழ்பவன் ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வின் நேசன் என்று சொன்னார்கள்.
உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்றதா இருந்தால் ஜும்மாவுடைய நாளே எடுத்துக்கலாம். சூரத்துல் ஜும்மாவிலே அல்லாஹ் தஆலா ஜும்மா தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பறைசாற்றுகின்ற இறைவன் அந்த வசனத்தின் அடுத்ததிலே சொல்வான், ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து, ஜும்மாவுடைய தொழுகை பூர்த்தியாகிவிட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே பல்கி பரவி சென்று அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். வதுகுருல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அன்பிற்குரியவர்களே, அதனால தான் சில முன்னோர்கள் என்ன செய்வாங்கண்டா, ஜும்மாவுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம்னா, ஜும்மாவுக்கு பிறகு வீட்டில் நெய்ச்சோறு இருக்கா, பிரியாணி செஞ்சிருக்கிறாளா, அல்லது மீனை வாங்கி ஆக்கியிருக்கிறாளா, அல்லது வெறும் சைவத்தை போட்டு வச்சிருக்கிறாளா வெள்ளிக்கிழமை அதுவுமான்னு சொல்லிட்டு இப்படித்தான் நம்ம கற்பனை ஓடும். ஆனால் சில முன்னோர்கள் என்ன செய்வாங்கண்டா, தொழுக முடிந்த மாத்திரத்திலேயே உடனடியாக என்ன செய்வாங்களா, ஒரு பேரித்தம்பளத்தையாவது வியாபாரம் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவு அப்படி இருக்கு இல்லையா, ரப்புல் ஆலமீனுடைய உத்தரவை நம்ம அமுல்படுத்துவோமேன்றதுக்காக ஜும்மா எப்போ முடியுதோ முடிந்த ஸ்பாட்லேயே வெளியில சென்று ஏதாவது ஒன்றை சின்னதையாவது விட்டு விடுவார்களாம், தொழில் செய்து விடுவார்களாம். சகோதரர்களே, ஜும்மா பாங்கு சொல்லப்பட்டால் கடை திறந்திருக்க கூடாது, அதில் பெரும் தடை வந்திருக்கிறது, பெரும் ஹராம் என்று சொல்லப்படுகிறது. பாங்கு சொல்லப்பட்டும் ஒருவன் வியாபாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தானே. ஆனால் சில பேர் ரொம்ப டெக்னிக்கலா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நான் வியாபாரம் தான் பண்ணாதானே ஹராமோ, வீட்டில் என் கடையில் வேலை பார்க்குற சரஸ்வதியோ அல்லது கண்ணனோ வியாபாரம் பண்ணா ஹராமா அப்படின்னு சொல்லி மாற்றான விட்டுறது. வேலைக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, அவனை நீ வியாபாரம் பண்ணு, நான் பண்றது தானே ஹராமோ, நீ பண்றது ஹலாலு, கூடாது. சகோதரர்களே, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, இரத்தத்தை குடிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டும் கூட உலகத்தின் துனியாவுக்காக காசு பணத்திற்காக வியாபாரம் செய்யக்கூடியவன், அதில் கிடைக்கக்கூடிய லாபமும் அதில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரமும் இரத்தத்தை குடிப்பதற்கு சமம், ஹராமை சாப்பிடுவதற்கு சமம். அந்த அளவுக்கு வலியுறுத்தி சொன்ன மார்க்கம், ஜும்மாவின் மகிமைகளை சொன்ன மார்க்கம், ஜும்மா தொழுகை முடிஞ்சிருச்சுன்னா பள்ளியில் இருக்காத, ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியில பரவிச்செல், வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளை தேடு பொருட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். திக்ரையும் உழைப்பையும் அல்லாஹ் ஃபிட் பண்ணிருக்கான் பாருங்க. இந்த இடத்துல உழைப்புக்கு அடுத்து ஃபضலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய இறைவன், அதற்கு அடுத்து திக்ருல்லாஹ், அல்லாஹ்வின் திக்ர் என்று இணைக்கும் போதே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உழைப்பும் இபாதத்தில் கட்டுப்பட்டது, இபாதத்தில் கட்டுப்பட்டது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் ஒரு நபித்தோழர் என்ன செய்வார், வாலிபர், நல்ல அழகான திடகார்த்தமான பலசாலியான வாலிபர் சென்று கொண்டிருப்பார். அப்போது சஹாபாக்கள் சில பேர் சொல்லுவாங்க, லவ் கான ஹாதா ஃபீ சபீலில்லாஹ், இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், நல்ல உடம்பு இருக்கு, இவர் ஒரு முஜாஹிதா இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், இவர் பாட்டுக்கு உழைக்க போய்கிட்டு இருக்கிறாரே, சம்பாத்தியம் பண்ண போய்கிட்டு இருக்கிறாரு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரேலன்னு என்ன செய்வாங்க, மறுத்து சொல்வாங்க. அவங்கள பார்த்து சொல்வாங்க, இன் கான ஹரஜ யஸ்ஆ அலா வலதிஹி சிகாரன் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். அந்த மக்களை பார்த்து சொல்வாங்க, ஒருவர் தன்னுடைய சின்ன குழந்தைகளுக்காக, சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்காக உழைப்பதற்காக ஒருவர் வெளியில் சென்றாரையானால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறார் என்று சொல்வார்கள். மேலும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் கான ஹரஜ யஸ்ஆ அலா அபவைனி ஷைഖைனி கபீரைனி, தன்னுடைய வயது முதிர்ந்த பெரியவர்கள் அல்லது பெற்றோர்களுக்காக ஒருவன் பேக்கை தூக்கிட்டு உழைப்பதற்காக வெளியில் சென்றானேயானால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவன் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறான் என்று சொன்னார்கள். முதலாம் அவன் தன் குடும்பத்திற்காக, தன் சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்காக உழைப்பதற்காக செல்பவன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே. இவர் தன்னுடைய வயது முதிர்ந்த பெற்றோர்கள், உழைக்க முடியாத, அடுத்த வேலை கூட தன்னுடைய பிள்ளைகளை நம்பி வாழக்கூடிய தன்னுடைய பெற்றோர்களுக்காக ஒருவன் உழைப்பதற்காக, தன்னுடைய முதியவர்களுக்காக உழைப்பதற்காக ஒருவன் சென்றானேயானால் அவனும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே. இதெல்லாம் இல்லைங்க, ஒருத்தர் தனக்காகவே போறார், அவருக்கு பொண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை, யாரும் இல்லை, ஒன்மேன் ஆர்மியாக இருக்கிறார். ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, தனி மனிதனாக இருந்தாலும் யார்கிட்டையும் நான் கையேந்தக்கூடாது, யார்கிட்டையும் பிச்சை கேட்கக்கூடாது, நான் உழைச்சி நான் சாப்பிட்டு உழைச்சி நான் ரிஸ்க்கை தேடி நான் சாப்பிடணும்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் என்ன செய்கிறாரு, முயற்சி பண்ணி போறாரு. எதற்காக போறார், அலா நஃப்ஸிஹி, அவர் உழைப்பதற்காக ஒருவர் சென்றாரையானால் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவரும் அல்லாஹ்வின் பாதையிலே என்று சொன்னார்கள். அப்போ உழைப்பின் அருமையை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா சகோதரர்களே? ஒரு மனிதனுடைய உயர்வை இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெரிதும் வரவேற்கிறது, பெரிதும் வரவேற்கிறது.
ஒரு மனிதனுடைய அங்கீகாரத்தை இந்த இஸ்லாம் பெரிதும் வரவேற்கிறது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் போது கூட பெருந்தன்மையாக விசாலமாக செய். நீ யாரிடத்தில் கேட்கிறாய்? உங்க ஊர் முத்தவழிட்டையா கேட்கிற? உங்க ஊர் நாட்டாமையிட்டையா கேட்கிற? உலகத்தின் நாட்டாமையிட்ட கேட்கிற நீ? அப்படின்னும் போது விசாலமாக கேள். அல்லாஹ்விடத்தில் விசாலமாக கேள். யா அல்லாஹ் எனக்கு ஒரு குடிசை போதும், யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஜான் வயிற்றுக்கு சோறு போதும் கேட்காத, தாராளமாக கேள். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேள் என்று சொன்ன மார்க்கம். அப்படி இருக்கக்கூடிய அந்த மார்க்கம் நீங்க என்னமோ நீங்க வந்து அண்ணாடங்காட்சி தான் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்க. ஆனா அல்லாஹ்விடத்துல கேட்கும்போது யா அல்லாஹ் நான் 200 ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அடுத்த வருஷம் வந்து ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் கிடைக்கிற மாதிரி நீ தௌஃபீக் செய். ஒன்ன மாதிரியா பண்ணி அல்லாஹ்வை மட்டிடுற? ஒன்ன மாதிரியே அல்லாஹ்வை நினைச்சு நீ அளவெடுக்கிற? விசாலமாக கேள் என்று சொல்லப்படுகிறது. விசாலமாக கேள். இறைவா ஒரு சொந்த வீடு கொடு, ஒரு சொந்த வாசல் கொடு, ஒரு சொந்த கார் கொடு, ஒரு சொந்த பங்களா கொடு, அதே போல ஆகிரத்தில் சொர்க்கத்தை கொடு. அப்ப எல்லாமே சேர்ந்து வந்துடும். விசாலமான துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் செய்யப்படுகின்றன. விசாலமான துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்ததாக சிறப்பு பெறுகின்றன. சகோதரர்களே, பாங்குன்ற அந்த முறையை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரம்ப நேரத்தில் அவங்களுக்கு வஹீன் மூலமா சொல்லப்பட்டதல்ல. இந்த பாங்குடைய முறை வந்து முதல்ல அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு என்று நினைக்கிறேன், இந்த அப்துல்லான்ற சஹாபிக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்ப நேரத்தில் பாங்குக்கு வந்து சில பேர் எப்படி தொழுகைக்கு அழைக்கலாம்னு சொல்லி மஷவரா பண்ணும்போது சில பேர் சொன்னாங்க, பெரிய தீப்பந்தத்தை எடுத்து நாம் என்ன செய்யலாம், நகரத்தின் வீதிகளிலே நம்ம என்ன செய்யலாம், எரிச்சு வாங்க லொஹர் தொழுகைக்கு நேரம் ஆயிருச்சுன்னு சொல்லி சொல்லலாம். ஒரு சில பேர் சொன்னாங்க மணி அடிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க, பெரிய முரசை எடுத்து டம் டம்னு சொல்லி கொட்டலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு குழப்பமாகவே இருந்த காலகட்டத்தில் தான் இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கனவின் மூலமாக இப்படி எல்லாம் சொல்லணும்ன்ற அந்த ஒரு முறையை கற்றுக் கொடுத்தார். கனவில் ஒருவர் வந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த பாங்கின் முறையை அவருக்கு கற்பிப்பதை போல அல்லாஹ் ஒரு கனவை உருவகப்படுத்தினான். அது அப்படியே காலையில் முழிச்ச கண்ணுக்கு ஓடி வந்து சொன்னார் ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ் நான் இப்படி பார்த்தேன், ஒரு மாதிரி சப்தம் கேட்டது, அந்த பாங்குன்ற முறை இப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அப்போ அன்சாரிகள் நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னால், சொன்னது ஒரு அன்சாரி, சொன்னது மதீனாவால் நகரத்தில் வாழக்கூடிய ஒரு அன்சாரி சஹாபி. சரி, அன்சாரிகளுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுப்பாங்க, நம்ம மதீனாவாசிகளுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுப்பாங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் நினைச்சாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க தெரியுமா? கனவை வந்து நான் எப்படி பார்த்தேன்னு சொன்னவருக்கு கூட ரசூலுல்லாஹ் கொடுக்கல. யாருக்கு கொடுத்தாங்கன்னா சையதுனா பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்? பிலாலின் குரல் தேனினும் இனிமையானது, பிலாலின் குரல் பெரிய அளவுக்கு ஓங்காரமிடக்கூடியது, உயரமானது, சப்தம் அதிக சத்தம் உடையவர். அதனால் அவருக்கு அந்த பொறுப்பை தந்தனர். அப்போ சகோதரர்களே, ஒரு மனிதனை உயர்வுபடுத்தி பார்ப்பதையும் அவன் உயர்ந்து போவதையும் இந்த மார்க்கம் விரும்புகிறது. அது பெருமை அல்ல, தற்பெருமை அல்ல. பிறரை ஏளனமாக நினைத்து அவர்களை மிதித்து ஒருவன் வருவதுதான் தற்பெருமையை ஒழிய, தான் உயர்ந்தவனாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு அதற்காக தீயாக வேலை செய்யக்கூடியவன் எந்த காலத்திலும் தவறானவன் கிடையாது. என்ன, அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. அல்லாஹ்வை மறந்து அவன் கோடி சம்பாதிச்சாலும் சரி, நரகளுக்கு சமம், அது மலத்திற்கு சமம். அவன் அல்லாஹ்வை நினைத்து இபாதத்தோடு உழைத்தானேயானால் அது சந்தனத்திற்கு சமம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, சையதுனா உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு கிராமத்துக்கு போய் அங்க வாலிபர்கள் சும்மா அந்த அரட்டை அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு வேலை பார்க்காம ஒன்றும் பார்க்காம சும்மா சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வாலிபர்களை பார்த்து சொல்லுவாங்க, இந்த சமூகத்திலேயே ரொம்ப வீணா போனவங்க நீங்க தான் சொல்லி சொல்லுவாங்க. சும்மா சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வாலிபர்களை, இந்த சமூகத்தின் வீணாய் போனவர்கள் நீங்கள் தான். சில நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, பள்ளிகளில் பக்துடைய தொழுகையை தாண்டி சும்மாவே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறவனை சாட்டையை வச்சு அப்படியே மெதுவாக அடிப்பாங்க. என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை என்ன செய்கிற, திக்ரு செய்கிற, செஞ்சிட்டியா, போ உழைக்க போ, சம்பாத்தியம் பண்ண போ, இங்கே என்ன உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற, போதும். உன்னுடைய இபாதத் வந்து இது குறிப்பிட்ட வரையறை தான். அந்த வரையறைக்கு மேலே பிறரிடத்தில் தயவுல நாடி நீ வாழணுன்ற அவசியம் இல்லை. நீ உண்மையான உழைப்பாளனாக மாறி 4 பேருக்கு உதவு, போ, வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்களா ஹஸரத் உமர் ரலியல்லாஹு. உழைப்பாளியின் வியர்வை உலர்வதற்கு முன்னால் அவனுக்கு உண்டான கூலியை தந்துவிடு என்று இந்த மார்க்கம் சொல்லும் போதே உழைப்பாளியை எந்த அளவுக்கு விரும்புகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் சகோதரர்களே. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கொண்டிருக்கையில் ஒரு சஹாபி
இந்த தொழில் செய்யக்கூடியவர், வீடுகளுக்கு கட்டடங்களுக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிக்கக்கூடிய தொழிலாளி. சுண்ணாம்பு கலவையை கடுமையான வெப்பம், சுண்ணாம்பே ஒரு வெப்பம் தான். அந்த வெப்பத்தை என்ன செய்வார்? கலந்து கொண்டிருப்பார். அவரை காண்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனேயே அந்த சஹாபி ஓடி வருவார். ஓடி வந்த உடனே முசாபஹா செய்வதற்காக அவர் கரங்களை பற்றுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கும் போது கைகளிலெல்லாம் அழுக்கும் சுண்ணாம்பும் ஒரு விதமான இது இருக்கிறதுனால அவர் என்ன செய்வார்டா, தயக்கப்படுவார். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மலர் கரங்களை பற்றுவதற்கு தயக்கப்படுவார், இப்படியே தாமதிப்பார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க கையை கூடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் தாமதிப்பார், அவர் தயக்கப்படுவார். அந்த கரங்களை பற்றி இழுத்து, முசாபஹா அல்ல, காண கிடைக்காத அரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய குபுலத்தை, முத்தத்தை அந்த சஹாபியின் கரங்களுக்கு தருவார்கள். அந்த சஹாபியின் கரங்களை அப்படி தூக்கி நிறுத்தி முத்தமிட்டு சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் காசிபு ஹபீபுல்லாஹ், உழைத்து பொருளீட்டக்கூடியவனுடைய கரங்கள் பரக்கத் பெற்றது, அவன் அல்லாஹ்வின் நேசன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்ப அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அந்த அளவுக்கு இந்த தீனுல் இஸ்லாம் உழைப்பை, உழைப்பாளர்களை கண்ணியப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்தில் உச்சாதாடியில் வைத்தது இந்த தீனுல் இஸ்லாம். வெறுமனே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும் உழைப்பாளர்கள் வாழ்க, உழைப்பாளர்கள் தியாகம் வாழ்க, உழைப்பாளர்களுடைய அர்ப்பணம் வாழ்க என்று கோஷமிடக்கூடிய மார்க்கம் அல்ல இது. காலம் முழுக்க எல்லா காலமும் உழைப்பவனின் மலர் கரங்களை முத்தி அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கக்கூடிய மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம். அப்படிப்பட்ட தீனுல் இஸ்லாத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் எந்த காலத்திலும் உழைப்பை மறந்த கூட்டமாக ஆகிவிடக் கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நம்பி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய உறவுகளை வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு தாய் தந்தை மனைவி மக்கள், இப்போது தாய் தந்தை இல்லை, வெறும் மனைவி மக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று. ஆனால் சகோதரர்களே, அப்படியல்ல. நீங்கள் நல்லபடியாக உழைத்து பெரும் செல்வத்தை திரட்டுவதை இந்த மார்க்கம் தாராளமாக அனுமதிக்கிறது. ஏன் தெரியுமா? நீங்க சம்பாத்தியம் பண்ண 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 ஜகாத்துடைய நிசாப் அதிகமாகிட்டே இருக்கும். 100 ரூபாய் நீங்க சம்பாத்தியம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா 2000 ரூபாய் இருக்கும். அதே நீங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னு சொன்னா 25 ரூபாய் இருக்கும். அதே நீங்க 10,000 ரூபான்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னா எவ்வளோ? 250 ரூபாய் இருக்கும். அதே நீங்க 1 லட்சம் சம்பாதிச்சீங்கன்னு சொன்னா 2500 ரூபாய். அப்ப 2500 ஒரு ஏழைக்கு நான் தருகின்ற அந்த ஒரு பாக்கியம் நான் சம்பாத்தியத்தை அதிகப்படுத்தும் போதுதானே கிடைக்கும் சகோதரர்களே. சுருக்கி கொண்டு காலம் முழுக்க நான் ஏழையாகவே வாழ்ந்தேனேயானால் நானும் ஜக்காத்தை வாங்கக்கூடிய நிலைதான் ஏற்படும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே உழைப்பை நீங்கள் உழைக்க வேண்டும். எந்த நியத்தோடு? ரப்பே, நான் இந்த உழைப்பில் நான் பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய கருணையாளனாக நான் வாழ வேண்டும். அதன் காரணமாக நீ எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும். என்னை வைத்து 4 குடும்பம் நல்லபடியாக வாழ வேண்டும். அதற்கு நீ எனக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு தூர நோக்கு, விசாலமான எண்ணத்தோடு உழையுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.